ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கள் எல்லாம் பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆமாங்க, நான் இன்னைக்கு சாமந்தி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கேன். இந்த சாமந்தி வந்து பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வைக்கிறாங்க இல்லையா, அந்த பூக்கள் தாங்க இது. இங்க பாருங்க, இந்த செடியில எவ்வளோ கொத்து கொத்தா பூக்கள் இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. செடியே சொல்ல போனா இந்த பூக்களால தெரியல. வெறும் பூக்கள் தான் இந்த செடியில பார்த்தீங்கன்னா தெரியுது. எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க பாருங்க அந்த செடிகள் எல்லாம். இப்போ வந்து இந்த பூ எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க, எல்லாமே இந்த வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பூக்களா இருக்கிறதெல்லாம் பார்த்து பறிச்சிடுறாங்க. மொட்டு ஓரளவுக்கு பூக்காத பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த செடியில விட்டுடுறாங்க. அப்புறம் இதெல்லாம் சொன்னாங்க, சைடில் தேவையில்லாத செடியெல்லாம் வரும், அதெல்லாம் பிடுங்கிடணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சிலது செடிங்களில் வந்து பூக்கலைன்னா நல்லா வந்து அவங்க கட் பண்ணி விடுவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற அந்த அக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேசினாங்க. அப்புறம் அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டு, ஒருத்தர் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக இந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. ஸோ உட்காந்து நல்லபடியாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். உட்காந்த இடத்துல எல்லா பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா பறிச்சிக்கிட்டு ஒரு பவுல், அந்த பவுல் மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போடுறாங்க. அப்புறம் எனக்கும் சொன்னாங்க, உனக்கு தேவையான பூக்கள் எல்லாம் பறிச்சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சரி அவங்க சொன்னாங்கன்றதுனால ஒரு 5-6 பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பறிச்சுக்கிட்டேன். அப்புறம் அதிலே ஒரு ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தலையில் கூட வச்சு விட்டாங்க. நல்லா ஸ்வீட்டாக பேசுகிறாங்க, நல்லா ஸ்வீட் ஆளுங்களாக இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேங்க. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இந்த செடிகள் பற்றி பூக்கள் பற்றி எல்லாமே அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகிடுச்சு. அந்த இடமே பார்த்தீங்கன்னா விட்டு போகிறதுக்கே மனசு வரல. ஏன்னா அந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பூக்கள், அந்த டார்க் க்ரீன் செடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மழை தூறிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பூக்களால் பார்த்தீங்கன்னா சூரியன் வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருந்ததுங்க. அந்த இடத்துல நானே ஷாக் ஆனேன். என்னன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா தூறல் போட்டிருக்கு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்கள் வந்து அவ்வளோ பிரைட்டாக காமிக்குது. அந்த இடமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள். நான் வீடியோவும் தூரத்துலேருந்து எடுக்கிறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு பிரைட்டாக நல்லா இருந்தது அது. ஸோ இந்த பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பவுல் இருக்குது பாருங்கள், அந்த பவுலில் எல்லாமே ஃபுல்லாக ரொப்பிட்டு அந்த பவுல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொப்பிடுவாங்க. அப்புறம் அங்கே ஒரு கூடை தெரியுது பாருங்கள், அந்த கூடையில் ஃபுல்லாக போட்டுட்டாங்கன்னா அந்த கூடை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்பிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போட்டு அங்கேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் எங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எண்டு வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இந்த வீடியோ தான் நான் எடுத்திருக்கேன். அந்த கூடையில் ரொம்பி எடுத்துகிட்டு வந்து இந்த பூக்களை இங்கே இந்த மாதிரி போட்டுடுறாங்க. ஒரு ஆண்டி தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது பாருங்கள், நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல போட்டுட்டு அப்புறம் அந்த கோணிப்பை மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஃபுல்லாகவே ரொப்பி அது தச்சிட்டு ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துன்னு போயிட்டு அவங்க மார்க்கெட்டில் இந்த பூக்கள் போகுது. இந்த பூக்களோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம பூக்கள் தான் அப்படின்றோம், பட் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி வெயிட் பண்ணி இவ்வளோ வீடியோவும் நான் எடுத்து எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்காக தாங்க நான் இந்த வீடியோ எல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்ருக்கேன். ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.